வணக்கம் பானு. அதாவது காட்பாடி அடுத்த சேர்க்காடு பகுதியில் தமிழக அரசுக்கு சொந்தமான திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் பார்த்தோமானால் வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய 4 மாவட்டங்களில் அதாவது 4 மாவட்டங்கள் அடங்கிய கலை அறிவியல் கல்லூரி இந்த திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் அதாவது இந்த பல்கலைக்கழகம் துவங்கப்பட்ட நாளிலிருந்து தற்போது வரை பார்த்தோம்னால் 300 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதாவது ஆசிரியர்கள் என ஊழல் செய்திருப்பதாக குற்றச்சாட்டு ஒன்று எழுந்து இருக்கின்றன. அதன் அடிப்படையில் முன்னாள் ஆட்சி மன்ற குழு உறுப்பினரும் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்க தலைவருமான பேராசிரியர் இளங்கோ இந்த ஊழல் புத்தகத்தை, அதாவது தில்லுமுள்ளு புத்தகம் என்ற பெயரில் ஒரு ஊழல் புத்தகத்தை இன்று வெளியிடுவதாக தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் கோயம்புத்தூர், சென்னை, சேலம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் இன்று காலை இந்த சேர்க்காடு பகுதியில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் நுழைவு வாயில் எதிராக அனைவரும் ஒன்று திரண்டனர். அப்போது இவர்கள் ஏற்கனவே இங்கு இருக்கக்கூடிய திருவள்ளுவர் காவல் நிலையத்தில் இது போன்ற புத்தகம் வெளியீடு இருப்பதாகவும் இதற்கான அனுமதியை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று முறைப்படி அவர்கள் படிவம் ஒன்று கொடுத்திருக்கின்றனர். ஆனால் அதற்கு அந்த திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய எஸ்ஐ அவர்கள் இதற்கு அனுமதி மறுத்ததாகவும் இந்த அனுமதி மறுத்ததற்கு காரணம் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளின் தூண்டுதலே காரணம் என்று இந்த இளங்கோ என்ற பேராசிரியர் பேச்சு வாயிலாக தெரிவித்திருக்கின்றார். அதாவது நாங்கள் இந்த ஊழலை புத்தகமாக வெளியிட வந்தோம், ஆனால் தங்களுக்கு காவல்துறையினர் அனுமதி தராத காரணத்தால் நாங்கள் இன்று இந்த புத்தகத்தை வெளியிடவில்லை. ஆனால் இந்த புத்தகத்தை இங்கு வந்திருக்கக்கூடிய செய்தியாளர்களுக்கு நாங்கள் அளித்திருக்கின்றோம். அதில் இருக்கக்கூடிய தகவலை அவர்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தனர். ஆனால் இந்த புத்தக வெளியீடானது நாங்கள் கண்டிப்பாக வெளியிடுவோம். எங்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அனுமதி மறுத்ததால் நாங்கள் உயர்நீதிமன்றத்திற்கு சென்று இதற்கான அனுமதியை பெற்று திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஊழல்களை கண்டிப்பாக நாங்கள் இந்த புத்தகத்தின் வாயிலாக அனைவருக்கும் நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்று இந்த இளங்கோ பேராசிரியர், முன்னாள் பேராசிரியர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே இது போன்ற ஊழல் குறித்த அதிக வழக்குகளை இவர் தொடர்ந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாகவே சில ஊழல் குற்றச்சாட்டுகளில் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். விடைத்தாள் குளறுபடி இது போன்ற அதிக குற்றச்சாட்டுகள் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் மீது இருந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் விசாரணை குழுவும் ஒன்று அமைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். இருந்த போதிலும் இந்த ஊழல் குறித்த இந்த புத்தகத்தை வெளியிடுவதை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் இந்த பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அந்த புத்தகத்தை வெளியிட வந்த குழுவிற்கும் காவல்துறையினருக்கும் சிறிது நேரம் வாக்குவாதமும் ஏற்பட்டது. தற்போது நாங்கள் உயர்நீதிமன்றத்திற்கு சென்று அனுமதி பெற்று பிறகு நாங்கள் இந்த புத்தகத்தை திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஊழலை குறித்தான புத்தகங்களை வெளியிடுவோம் என்று அந்த புத்தகத்தை வெளியிட்டு வந்த குழுவினர் தெரிவித்திருக்கின்றனர்.